இங்கிலீஷ் வந்து நம்ம நல்லா ஃப்ளூயண்ட்டாக பேசி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பேசிக்காக ஒரு சில டாஸ்கெல்லாம் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். அதில் ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட் டாஸ்க் என்ன அப்படின்னா டெய்லி ரொட்டீன்ஸ். நம்ம தினசரி செய்யக்கூடிய பழக்க வழக்கங்கள், ஈவன் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களா இருக்கட்டும், காலேஜ் போகிற பசங்களாக இருக்கட்டும், ஆஃபீஸுக்கு போகிறவங்க, ஹோம் மேக்கர்ஸ் எல்லாருமே அவங்க டெய்லி என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க பழக்கமாக செய்வாங்களோ, தினசரி செய்வாங்களோ அதை அவங்க சொல்லி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு தடவை 2 தடவை சொன்னால் உங்களுக்கு நல்லா ஃப்ளோவாக வராது. மினிமமாக ஒரு 10 to 20 டைம்ஸாவது நீங்கள் சொல்லணும். அப்படி சொல்லும் போது தான் உங்களுடைய கிராமர் அந்த எரர் வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். தென் அப்புறம் ரொம்ப நேச்சுரலாக சொல்கிற மாதிரி இருக்கும். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நிறைய பேர் கேட்கறது வந்து ஹோம் மேக்கர்ஸ்க்கு டெய்லி ரொட்டீன்ஸ் எப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் மெயில் கூட பண்ணியிருந்தீங்க. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஹோம் மேக்கர்ஸ்க்கு டெய்லி ரொட்டீன் எப்படி சொல்வோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். டைமிங் தான் கொஞ்சம் வித்தியாசப்படும். நீங்கள் எழுந்திருக்கிற டைமிங் அதை கொஞ்சம் மாற்றிக்கோங்க. எத்தனை மணிக்கு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவீங்க அதை மாற்றிக்கோங்க. ஆனால் மற்றபடி டிஃபால்ட்டாக இதை வந்து நீங்கள் ஒரு ஃப்ரேமாக வச்சுட்டு நீங்கள் அந்த டைமிங் நீங்கள் செய்யக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் அதெல்லாம் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி நீங்கள் பேசி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். வணக்கம், நான் அருணா. இது உங்கள் கக்கன் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம ஹோம் மேக்கர்ஸ் டெய்லி ரொட்டீன்ஸை எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போம். ஒவ்வொரு சென்டென்ஸுமே நான் ஒரு 2 டைம்ஸ் நான் சொல்கிறேன். நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அதை நல்லா நீங்கள் கவனிச்சுட்டு நீங்கள் உங்களுடைய டெய்லி ரொட்டீன்ஸை எனக்கு சொல்லி காமிங்க. காமெண்ட்டில் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நான் அதை உங்களுக்கு கரெக்ட் பண்ணி அதுக்கான என்னென்ன எரர் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். பிஃபோர் கோயிங் டு ஸ்டார்ட் திஸ் செஷன் முக்கியமாக இதை சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ரீசெண்டாக கூட ஒரு சில பேர் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் புக்கை வந்து எப்படி மேம் வந்து பை பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க. நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுற ஃபாலோவர்ஸ்க்கு தெரியும். 2023 நம்ம வந்து ஒரு புக் வந்து ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கோம், கக்கன் ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 5 இயர்ஸாக என்னென்ன கிராமர் பார்ட்டெல்லாம் நான் வந்து ஒரு கம்ப்ளீட் பிளேலிஸ்ட்டாக நான் சேனலில் நடத்தினேனோ, டென்சஸ், ஆர்டிகல்ஸ், ப்ரொபோசிஷன்ஸ், கன்ஜெக்ஷன்ஸ், மாடல் ஆக்சிலரிஸ், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், டைரக்ட் இன்டைரக்ட், பாசிவ் வாய்ஸ், இந்த 8 கிராமர் பார்ட்டும் டீட்டெயில்டாக வித் தமிழ் எக்ஸ்பிளனேஷனோட இருக்கும். தென் அது இல்லாமல் ஒரு 500 சென்டென்சஸ் தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் இருக்கும். இதுதான் அந்த புக்கு. நிறைய பேருக்கு ப்ராபப்ளி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த புக்கை எப்படி ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா, வீடியோக்கு கீழே ஒரு லிங்க் இருக்கு. அந்த லிங்க்ல போயிட்டு நீங்க உங்களுடைய அட்ரஸை கொடுத்துட்டீங்க அப்படின்னா தமிழ்நாடுக்குள்ளார நாங்கள் கொரியர் பண்ணி வச்சிருவோம். 3 டேஸ்க்குள்ளார புக்கு வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ அந்த லிங்க் ரொம்ப பேசிக்கான டீட்டெயில்ஸ் தான் அந்த லிங்க்ல இருக்கும். நீங்கள் அதை கொடுத்துட்டு நீங்கள் அந்த புக்கை வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். டெய்லி ரொட்டீன் அப்படின்னு நம்ம நார்மலாகவே நம்ம என்னெல்லாம் சொல்லுவோம், நம்ம எப்போதுமே செய்யக்கூடிய விஷயம் இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, காலம்பரை நான் 6 மணிக்கு எழுந்திருப்பேன். எழுந்துட்டு ப்ரஷ் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணுவேன். இதை எப்படி சொல்லலாம்? ஐ கெட் அப் அட் 6 o'clock in the morning. Then I brush my teeth and wash my face. I get up at 6 o'clock in the morning. Then I brush my teeth and wash my face. சொல்லலாமா? அதுக்கப்புறமா நான் வந்து காஃபி குடிப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபில்டர் காஃபி குடிப்பேன். எனக்கு ஃபில்டர் காஃபினா ரொம்ப பிடிக்கும். தென் அதுக்கப்புறமா நான் குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிப்பேன். I have filter coffee. I love filter coffee. Then I take a shower and get dressed. நீங்கள் தென் அப்படிங்கிற ஒரு கேப் ஃபில்லரும் யூஸ் பண்ணலாம், ஆஃப்டர் தட் அப்படிங்கிற ஒரு கேப் ஃபில்லரும் யூஸ் பண்ணலாம். இந்த கண்டினியூஸாக பேசுறதுக்காக தென், ஆஃப்டர் தட், அண்ட் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து கேப் ஃபில்லர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கண்டினியூட்டிக்காக நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஆஃப்டர் தட் I have filter coffee. I love filter coffee. Then I take a shower and get dressed. அப்புறமா நான் என்னுடைய ஃபேமிலிக்கு பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் ப்ரிப்பேர் பண்ணுவேன். அப்புறமா அதை பேக் பண்ணியும் கொடுத்துருவேன். 9 மணி போல் நான் வந்து என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிடுவேன். நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் ப்ரிப்பேர் பண்ணுவேன், அதை பேக் பண்ணிவிடுவேன். 9 மணி போல் என் பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிடுவேன். ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு இப்போ ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு போகிறாங்கன்னா நம்ம ஒரு டைமிங்குள்ளாரையும் முடிச்சிருவோம் இல்லையா பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்ச் எல்லாம். அதை தான் எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா, after that I prepare breakfast and lunch for my family and pack it. Around 9 o'clock I have breakfast. After that I prepare breakfast and lunch for my family and pack it. Around 9 o'clock I have my breakfast.
11 மணி போல் நான் வந்து ஒரு கப் ஆஃப் டீ குடிப்பேன். குடிச்சிட்டு அப்புறமா வீட்டில் மிச்சம் இருக்கிற வேலையெல்லாம் நம்ம பொதுவாகவே பசங்க குழந்தைங்க ஹஸ்பண்ட்லாம் ஆஃபீஸுக்கு அமுச்சிட்டு தான் அப்புறமா தான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக உட்காருவோம். உட்காந்து ஒரு 11 வந்து சில பேர் காஃபியோ டீயோ என்னவோ அவங்க விருப்பப்படுறாங்களோ அதை குடிச்சிட்டு அப்புறமா மிச்சம் இருக்கிற திங்ஸ் எல்லாம் பார்ப்போம் இல்லையா. சில விஷயங்கள்லாம் கிச்சனில் அப்படியே இருக்கும். ரிமைனிங் நமக்கு லாண்ட்ரி துணி போடுற மாதிரி இருக்கும், வாஷிங் மிஷினில் ரெஃப்ரிஜிரேட்டரில் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். நிறைய நமக்கு அதுக்கு அப்புறமா வந்து சில ஹவுஸ் ஹோல்டு சோர்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம பொறுமையாக நிதானமாக தான் பார்ப்போம் இல்லையா. ஸோ இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னு நம்ம சொல்லி பார்க்கலாமா. At 11 o'clock, I have a small cup of tea. Then I do my rest of the household chores in my home. ஏன் அட் 11 o'clock சொல்கிறோன்னா 11 மணிக்கெல்லாம் குடிச்சிருவீங்க, அதுக்காக தான் அட் யூஸ் பண்ணேன். At 11 o'clock, I have a small cup of tea. Then I do the rest of the household chores in my home. என்னுடைய வீட்டிலங்கிறதுனால in my home யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் டேரெக்டாக அட் ஹோம் யூஸ் பண்ணணுன்னாலும் தாராளமாக சொல்லிக்கலாம். 1 மணி போல் நான் வந்து என்னுடைய லஞ்சை சாப்பிடுவேன். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு குட்டி தூக்கம் போடுவேன். சில நேரம் தூங்குவேன், சில நேரம் தூங்க மாட்டேன். இதை எப்படி சொல்லலாம். Around 1 o'clock, I have my lunch. After my lunch, sometimes I take a nap, sometimes I do not. Around 1 o'clock, I have my lunch. After my lunch, sometimes I take a nap, sometimes I do not. சில நேரம் தூங்குவேன், சில நேரம் தூங்க மாட்டேன். அப்புறமா என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நான் வந்து பேசுவேன். வழக்கம் போல் ஈவினிங் கடகடன்னு வந்துடும் இல்லையா. ஈவினிங்காக என் குழந்தைங்கள நான் ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணிட்டு வருவேன். Then I speak to my family members and friends. In the evening, I pick my children up from school. In the evening, in the afternoon, in the morning அப்படி தான் சொல்லுவோம் இல்லையா. at night அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் நம்ம காமனாக யூஸ் பண்ணி தானே சொல்லுவோம். in the morning, in the afternoon. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் கொஞ்சம் கவனிச்சுக்கணும். அதே மாதிரி I pick my children up அப்படின்னு சொல்லுங்கள். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுப்போம் இல்லையா. அதுக்கப்புறமா நம்ம என்ன செய்வோம், அவங்க ஹோம்ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்க ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்கு நாம் வந்து ஹெல்ப் பண்ணுவோம். அப்புறம் நம்மளோட ரொட்டீன் வேலை என்ன, அவங்களுக்கு டின்னர் பண்ணுறது. இதை நம்ம சொல்லி பார்க்கலாமா. ஐ கிவ் தம் ஸ்நாக்ஸ். ஃப்ரம் 6 to 7 ஐ ஹெல்ப் தம் டூ தேர் ஹோம்ஒர்க். ஆஃப்டர் தட் ஐ ப்ரிப்பேர் டின்னர் அட் 7:30. அப்படி இல்லையா, அட் 7:30 ஐ ப்ரிப்பேர் டின்னர். வி ஹாவ் டின்னர் டுகெதர் அட் 8 o'clock அப்படின்னு சொல்லலாமா. இப்போ அகைன் உதவி சொல்லி பார்க்கலாமா. I give them snacks. From 6 to 7, I help them do their homework. I prepare dinner at 7:30. We have dinner together at 8 o'clock. அப்புறமா ஒரு 10 மணி போல் நாங்கள் தூங்க போவோம். நான் டெய்லி குழந்தைங்களுக்கு வந்து ஸ்டோரி சொல்வேன். இதுதான் என்னுடைய டெய்லி ரொட்டீன். சொல்லி பார்க்கலாமா. Then we go to bed around 10 o'clock. I tell stories to my children every night. Then we go to bed around 10 o'clock. I tell stories to my children every night. This is my daily routine. இதுதான். ஸோ இப்போ காலம்புரை எழுந்ததுலேருந்து நைட் நம்ம தூங்க போகிற வரைக்கும் என்னென்னலாம் நம்ம செய்வோமோ அது பேசிக்கான விஷயத்த நான் வந்து உங்களுக்கு இப்போ சொல்லியிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் என்ன செய்வீங்க அப்படிங்கிறத இதை பேஸாக வச்சுட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் நிறைய முறை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய டெய்லி ரொட்டீனை உங்களால் நல்லா ஃப்ளோவாக சொல்ல முடியும். இப்போ இதை அப்படியே ஃபுல்லாக ஒரு தடவை அப்படியே நம்ம சொல்லி பார்த்துடலாமா. இந்த டெய்லி ரொட்டீனை. I get up at 6 o'clock in the morning. Then I brush my teeth and wash my face. After that, I have filter coffee. I love filter coffee. Then I take a shower and get dressed. After that, I prepare breakfast and lunch for my family and pack it. Around 9 o'clock, I have my breakfast. At 11 o'clock, I have a small cup of tea. Then I do my rest of the household chores in my home. Around 1 o'clock, I have my lunch. After my lunch, sometimes I take a nap, sometimes I do not. Then I speak to my family members and my friends. In the evening, I pick my children up from school. I give them snacks. From 6 to 7, I help them do their homework. I prepare dinner at 7:30. We have dinner together at 8 o'clock. Then we go to bed around 10 o'clock. I tell stories to my children every night. This is my daily routine. Please share your daily routine. I'll check. I hope this video is very useful to you. Share and subscribe our video. For getting further notification, press bell button.